வெல்கம் டு த ஷோ ஃபர்ஸ்ட் லுக் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லுக்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான சினிமா அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீட்லயோட எக்ஸ் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் ஃபார்ச்சூன் 4 சினிமாஸோட தயாரிப்புல சூர்யாவோட நடிப்புல வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக்ல விஸ்வநாதன் அண்ட் சன் திரைப்படம் ரெடியாகி வர நிலையில வேர்ல்டு வைட் ஆகஸ்ட் 14, 2026 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தோட த வெட்டிங் சாங் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த சாங் வந்து ட்ரெண்டிங்கா போய் 11 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. ஷாலினி பாண்டே அவர்கள் ரீசெண்டா ஒரு ரெட் கலர் வெஸ்டர்ன் போட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தாங்க. அந்த போஸ்ட் இப்போ இதோ வருது பாருங்க. சன் பிக்சர்ஸோட தயாரிப்புல லோகேஷ் கனகராஜ் அண்ட் வாமிகா, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி இவங்களோட நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பாத்தீங்கன்னா டிசி. இந்த திரைப்படத்தை அருண் மாதேஸ்வரன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பம்டா டிகா டிகா மியூசிக் சாங் வந்து ரீசெண்டா வெளியாகி 2 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. சர்மா மேக்கூர் அவர்கள் ரீசெண்டா ஒரு கிளிக் போட்டிருந்தாங்க. மேஜிக்கல் ஜூலை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு அந்த போஸ்டே. ஸோ அந்த போஸ்ட் இப்போ இது உங்களுக்காக வருது பாருங்க. கே ஸ்கொயர் சினிமாஸோட தயாரிப்புல கிருஷ்ணா பாலராமோட இயக்கத்துல இமான் அவர்களுடைய மியூசிக்ல கிருஷ்ணா பாலராம் அண்ட் பிரீத்தி அஸ்ரானி இவங்கெல்லாம் நடிச்சிருக்க திரைப்படம் தான் நிறம். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகக்கூடிய இருக்க நிலையில படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரைலர் லான்ச் வந்து ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டரை வந்து படத்தோட டீம் நமக்காகவே ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஷா பதானி அவர்கள் ரீசெண்டா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கிளிக் போட்டிருந்தாங்க. அண்ட் எப்போவே மாடர்ன் அவுட்ஃபிட் தான் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் செமி வெஸ்டர்ன்ல ஒரு லுக் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோ இப்போ ஏதோ உங்களுக்காக வருது பாருங்க. எஸ்எல்வி சினிமாஸோட தயாரிப்புல அறிமுக இயக்குனர் ரவி நிலகுடிட்டியோட இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக்ல துல்கர் சல்மான் அண்ட் வந்து பூஜா எக்டே, தென்ஷிக் சிட்டி, அது மட்டும் இல்லாம ரம்யா கிருஷ்ணன் இவங்களோட நடிப்புல ஸ்ரீ திரைப்படம் டிசம்பர் 26 வெளிவரக்கூடிய இருக்க நிலையில படத்தோட வானே வானே சாங் லிரிக்கல் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த போஸ்டர் வந்து படத்தோட டீம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நந்திதா ஸ்வேதா அவர்கள் ஒரு பிரைடல் லுக்ல ஒரு கிரீன் கலர் சாரீல, அதாவது குயின் மாதிரி ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோ வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த போஸ்ட் வருது பாருங்க. ஒண்டர் பார் தயாரிப்புல ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்துல தனுஷ், பத்மபூஷன் மம்முட்டி, சாய் பல்லவி, ஸ்ரீலீலா இவங்களோட நடிப்புல வெளிவரக்கூடிய இருக்க திரைப்படம் தான் ஓம் சாப்டர் 1. இந்த திரைப்படம் அக்டோபர் 16, 2026 வெளிவரக்கூடிய நிலையில இந்த படத்தோட அலோகாலோவா ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த போஸ்டர் வந்து படத்தோட டீம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அஞ்சலி ராவ் அவர்கள் ரீசெண்டா அவங்களோட மேக்கப் அண்ட் ஸ்டைலிங் பண்ற போட்டோ அண்ட் வீடியோ வந்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தாங்க. ஸோ அந்த போஸ்ட் இப்போ இது உங்களுக்காக வருது பாருங்க. லைட் பாக்ஸ் மீடியா, வைஜெயந்தி மூவிஸ் அண்ட் கீதா ஆர்ட்ஸோட தயாரிப்புல பவன் சதினேனியோட இயக்கத்துல ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல துல்கர் சல்மான் அண்ட் சாத்விகா வீரவல்லி, ஸ்ருதி ஹாசன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்க திரைப்படம் தான் பாத்தீங்கன்னா ஏஓடி அஸ்கமெலோ ஒக்கதாரா. இந்த படம் வெளிவர இருக்க நிலையில இந்த படத்தோட மிட்டாய் மழை சாங் ரீசெண்டா வெளியாயிருக்கு. அந்த போஸ்டரை வந்து படத்தோட டீம் வந்து ஷேர் பண்ணி இருக்காங்க. பவித்ரா அவர்கள் ரீசெண்டா ஒரு ரெட் கலர் சாரீல ஒரு நார்மலான ஒரு வில்லேஜ் கேர்ள் மாதிரி ஒரு லுக் போட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க. அந்த போட்டோ இப்போ இது உங்களுக்காக வருது பாருங்க.
மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல ரவி தேஜாவின் பிரியா பவானி சங்கர், பேபி நட்சத்திரா நடிப்புல இயக்குனர் சிவா நிர்வாணாவோட இயக்கத்துல ஜிவி பிரகாஷோட இசையில ஆகஸ்ட் 21, 2026ல இருமுடி கட்டி படம் வெளியாயிருக்கக்கூடிய நிலையில 25 days to go அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் வந்து படத்தோட டீம் வந்து ஷேர் பண்ணி இருக்காங்க. மசில் வயாஸ் அவர்கள் ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கூன் போயிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அங்க வந்து சில கிளிக்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த கிளிக்ஸ வந்து Instagramல ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஃபோட்டோ இப்போ இது உங்களுக்காக வருது பாருங்க. என்ன நேயர்களே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் பார்த்திருப்பீங்க. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும். சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸோட நான் வந்து உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சந்தியா.